வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். லாஸ்ட் மேட்ச்சுக்கான வீடியோ கொடுக்க முடியல, மும்பை பெங்களூர் மேட்ச்சுக்கு ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ச்சு எலிமினேட்டர் மேட்ச்சு. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போவாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, ஸோ யாருக்கான வாய்ப்பு, எந்த மாதிரி இடங்களில் கேப்டன் விசி பாசிபிள், இதெல்லாமே பார்ப்போம். ஸோ ரெண்டு டீமோட பாசிபிள் லெவல், ஸோ எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். குஜராத் லாஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க, சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இது வரைக்கும் சேஞ்சஸை பண்ணி ஒரு செட்டில்டு அப்படிங்கிற இடத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ போன மேட்ச்சில் இருந்த அந்த பேட்டிங் ஆர்டர் வைஸ் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ ஜிஜேயில் கௌதம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஸோ அது மட்டும் மாறலாம். ஸோ அதை தவிர மற்றபடி லெவல்ஸ் அப்படின்னு பொறுத்து ரெண்டு டீமும் இதே லெவலோடு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். மும்பை லாஸ்ட் மேட்ச் தோற்றுருந்தா கூட வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் லெவலை வச்சு தான் நாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ஆன் டைமில் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிளாக இந்த மேட்ச் நம்ம சொன்னோம். ஸோ ஒரு இடத்துல எங்கே மாறுதோ அப்போ நம்ம ப்ரெடிக்ஷனையும் நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கரெக்ட் எக்ஸைட்டாக இதுதான் உங்களுக்கு கடைசி ரெண்டு ஃபைனல்ஸ், ரெண்டுமே ஃபைனல்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனல் போக முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபைனலுக்கான ஒரு ஆட்டமாக தான் இது இருக்கும். ஸோ நம்ம பார்த்த பேசிக்கான சில விஷயங்கள் இங்கே மாற வாய்ப்பு இருக்கும். பட் இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆல்ரெடி சொன்னதான் செமிஃபைனல் ஃபைனல் அப்படிங்கிற இடத்த கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். கஷ்டம் மீன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா உமன்ஸ் மேட்ச்சு தான், பட் ஒரு சில ஹிடனான லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ ஆன் டைமில் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச்சே நம்ம வந்து மேக்னஸ் சிங் அல்லது சஜனா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ ரெண்டு பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணோம் சின்னதாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சில ஹிட்டன் விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாய்ஸஸோடு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரெண்டு சாய்ஸில் உங்களுக்கு யாருக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆகுதோ அந்த பிளேயரை நீங்கள் உள்ளே வைக்கும்போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஃபேண்டசிக்கான ஒரு ப்ரிவியூ தான். ஸோ எப்படி எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ அக்யூரஸியாக 100% இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம். 95% லீக் மேட்ச் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. செமிஃபைனல் ஃபைனலுங்கிறது ஓகே, அந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் கட் ஆகக்கூடிய பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறதும் அதே நேரத்தில் வரக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறதும் தான் இங்கே வேலையாக இருக்கும். இதில் எது தப்பானாலும் நம்ம ரேங்க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் பாசிபிலிட்டி ஏற்படும். ஸோ இது ரெண்டுமே சரி பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் பெட்டர் வே டு ஜிஎலுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சின்ன தவறு நடந்தால் அடுத்த டீமை அதை கவர் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க, ஸோ ஒரு மல்டிப்புளாக ஒரு 4-5 டீம் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல்ஓ மினி ஜிஎலோ இந்த மேட்ச்சு ஒர்த்தபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம். கேப்டன் பாசிபிலிட்டி ரொம்ப ரிஸ்கியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. பட் அது ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் இருக்கும் செகண்ட் பாயிண்ட். அப்போ விசியை கேப்டனாக யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு அப்படி கூட நம்ம யோசிச்சுக்கலாம். இது வரைக்கும் லீக் மேட்ச்சில் தொடர்ந்து அதே ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த 4 பேர் தான் திரும்ப. ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ இது எனக்கு சொல்ல போனால் ஸோ இந்த மாதிரியே வரும்போது இதை பெருசாக நான் இன்ட்ரெஸ்டடாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் வரப்போகுதுன்ட்டு இதில் ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். டாப் பிளேயர்ஸ் தான் கேப்டனாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ அப்படியே இருந்தால் கூட இதில் எந்த டீமுக்கு ஃபேவராகவோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இப்போ இந்த கிரவுண்டு நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ரன் அடிக்க முடியுது, ட்ராக் மட்டும் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயத்தை ட்ராக்கோட கம்பேர் பண்ணிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய டாப்பர் பிளேயர்ஸ் அவங்கள கேப்டனாக யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கேப்டன் விசியை அவங்கள ட்ரை பண்ணுறது பெட்டர் இந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து மேத்யூஸ் சீவர் இவங்கள ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இவங்க மும்பைக்கு ஃபேவராக அந்த டீம் வந்து உட்காரும். ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது குஜராத்துக்கு
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்ட்னர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ குஜராத் சைடு வேறு ஏதாவது ஒரு பிளேயர் கேப்டன் வரணும் அப்படின்னா லோ பர்சன்டேஜில் லோ பிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அன்பிரிடிக்டபிள் தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பேத்மோனியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க லோ பர்சன்டேஜ் லோ பிக்கு இல்லை. ஸோ அப்படி அந்த இடத்துல நம்ம யோசிக்க முடியல. 300 ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அவங்கள விசி ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம் டாட்டினை. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேருக்கு கேப்டன் வாய்ப்பு அதிகம். நீங்கள் குஜராத் சைடுனா நீங்கள் ஈஸியாக கார்ட்னரை கேப்டன் ஆஃப் 6 பண்ணலாம். மும்பை பொறுத்த வரைக்கும் ஹெச் மேத்யூஸ், என் சீவர். ஸோ இவங்க தானே எல்லாமே டாப் பிளேயர்ஸ். ஸோ அதுதான். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பிளேயரோட பாயிண்ட்டு, ஸோ அங்கே வந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்னுடைய கேப்டன் சாய்ஸ் இந்த 4 பேர் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து பார்ப்போம். வைப்பாட்டியா, கமலினி கண்டிப்பாக லோயர் ஆர்டர். லாஸ்ட் மேட்ச்சு வாய்ப்பு கிடச்சிது, பாட்டியாவுக்கு உள்ளே வந்தாங்க. ஸோ அது திரும்ப நடக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் குறைவு தான். பேத்மோனி சுத்தமாக ஃப்ளாப் ஆகும்போது தான் இது நடக்கும். ரிஸ்கி, இது உங்கள் சாய்ஸ்லேயே வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் பேத்மோனி ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அல்லது ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஹர்மன்பிரீத் கபூர், அதர்வைஸ் கபூரை நாம் மிஸ் பண்ணலாம். ஓகே, இது புரிஞ்சுக்கணும். இப்போ ஹர்மன்பிரீத் கபூர் எந்த மாதிரி என்னென்னா ஸ்ட்ரகிள் ஆகி வின் ஆகிற அந்த மேட்ச். ஸோ மேபி மும்பை ஃபைனலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டெல்லி கூட வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல கபூர் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அது பார்த்துக்கலாம். டேபிளில் எந்த மாதிரி உட்காருது, நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் எந்த மாதிரி உட்காருது அப்படிங்கிற மாதிரி. இந்த மேட்ச்சு டபுள் சாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹர்மன்பிரீத் கபூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவலாக ஒரு டீமை போடுறீங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் மும்பை வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல கபூர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஹர்லின் டியோல் இந்த மேட்ச்சுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயராக இருக்காங்க. பேசிக்காக ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு உள்ள வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போது என்னுடைய பேஸில் சாய்ஸஸ் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கபூர் அல்லது டியோல் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கட்டாயம். ஸோ வழக்கம் போல் புல்மாலி, இச்பீல்டு, சஜனா, எஸ்ஐக். ஸோ ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் சஜனா உள்ளே வந்திருந்தாங்க. அதே போல் குஜராத் விளையாண்ட லாஸ்ட் மேட்ச்சில் புல்மாலி உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இச்பீல்டு, எஸ்ஐக்கு ரொம்ப ரேர், ரொம்ப டவுன் தி ஆர்டர் இருக்குது. ஸோ அப்போ சஜனா, இச்பீல்டு, புல்மாலியில் திரும்ப ஏதாவது ஒரு பிளேயர் இன்னாக வாய்ப்பு இருக்குது. ஆன் டைமில் ஏதாவது பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஆனால் மட்டும் அதை கொஞ்சம் திருதிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டியோல், புல்மாலி, இச்பீல்டில் ஒரு பிளேயர் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒருவேளை நீங்கள் ஹர்மன்பிரீத் கபூரை மட்டும் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது புல்மாலி, இச்பீல்டில் ஒரு பிளேயரை எடுத்துக்கணும். டியோல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ புல்மாலி, இச்பீல்டை வச்சுட்டு சஜனா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரே பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இது பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 5 பிளேயர்லேருந்து 6 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரீம் டீம் என்ட்ராக. ஸோ நீங்கள் அங்கே மோஸ்ட்லி எல்லா பிளேயரையும் கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். கௌதம், கபூர் இவங்க ஒரு சாய்ஸ். ஓகேங்களா? அதே போல் அமிலாகர், டாட்டின். ஸோ இந்த 3 பிளேயர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 4 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் மினிமம் எடுக்கிற மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். டோட்டலி 7 பிளேயர், மினிமம் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். மேக்ஸிமம் 6 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இதில் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணிடுங்க. 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இஸ்மாயில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கண்டினியூட்டி வருது. ஸோ இது முதல்ல ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பேக் எண்டில் ஒரு தோல்வி அப்படிங்கிறத சந்திக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்க இப்போ பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பிரியா மிஸ்ரா, தனுஜா கன்வரை செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதை கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பிரியா மிஸ்ரா இனிஷியலாக வந்தப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இதாகிடுச்சு. தனுஜா கன்வர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸோ பின்னாடி வர்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபைனலுக்கு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா நேரத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான்.
ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு இஸ்மாயில் இந்த மேட்ச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஜஸ்ட்டு 20 மீட்டர் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கணும். அதை தவிர்த்து மினிமம் ஒரு பிளேயராவது இங்கேருந்து வரணும். ஸோ மினிமம் 2 பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. பி சிசோடியா, மேக்னாஸ் சிங், குப்தா, பி மிஸ்ரா. ஸோ இந்த 4 பேர்த்துலேருந்து மினிமம் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எஸ் குப்தாவை கூட இந்த மேட்ச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சாய்ஸு. ஸோ அதுக்கப்புறம் மேக்னாஸ் சிங். ஸோ இந்த 2 பேரும் ஒரு சாய்ஸ் பேஸில் இருக்கக்கூடியவங்க. மேக்னாஸ் சிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குஜராத் வின் பண்ணுற மாதிரி இருக்கிற டீமில் கட்டாயம் மேக்னாஸ் சிங்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு. இது மாதிரி தான் ஒரு டீபால்ட் பிக். ஓகே, இப்போ லோ பிக் எங்கெங்கே பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். பவுலிங்கில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம், பேட்டிங்கில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ 2 பிளேயர் கவர் ஆயிடுச்சு. மினிமம் ஒரு மேட்ச்சுக்கு 3 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர் வர்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் விக்கெட் கீப்பிங் செக்ஷனையோ பேட்டிங் செக்ஷனையோ யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரவுண்டர் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிக் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸுக்குள்ளே ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஒரு பிளேயர் 2 பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு பொதுவாக தான் நீங்கள் பிக் பண்ணக்கூடிய லோ பிக் பவுலர் ஆர் லோ பிக் ப்ளஸ் லோ பிக் பேட்டர். ஸோ இது 2 தான் இருக்க போகுது. பேட்டிங்கில் ஒரு ஹை பிக் பிளேயரை கட் பண்ணுறீங்க, ஆல்ரவுண்டரில் 2 ஹை பிக் பிளேயரை கட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 பிளேயர். ஸோ அதுக்கு பொதுவாக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் அப்படிங்கிறது பவுலிங்கில் இருந்து ப்ளஸ் பேட்டிங்கில் இருந்தும். ஸோ பேட்டிங்கில் 2 ஒரு லோ பிக் அப்படின்னா பவுலிங்கில் 2 லோ பிக் வரைக்கும், பவுலிங்கில் ஒரு லோ பிக் அப்படின்னா பேட்டிங்கில் 2 லோ பிக் வரைக்கும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட பேட்டிங் மீன்ஸ் விக்கெட் கீப்பிங்கும் ட்ரை பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி பேத்மணி கட் ஆகிற இடத்துல பாட்டியா உள்ள வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது சிம்பிள் மீன்ஸ் கரெக்டான ரொட்டேஸ் கொடுக்கணும். அதே டீமில் கேப்டன் விசி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். உங்களோட கேப்டன் விசி சாய்ஸை நான் சொன்ன மாதிரி இந்த 9 கிரெடிட் பிளேயர்ஸை சுற்றி, ஸோ மேத்யூஸ், என் சீவர், கார்ட்னர், அமிலாக்கர். ஸோ அதில் பெஸ்ட்டு சாய்ஸாக இந்த 3 பிளேயரை கேப்டனாக யூஸ் பண்ணிவிட்டு விசி அப்படிங்கிறது பேட்டர் அல்லது ஆல்ரவுண்டருக்குள்ளேயே, ஸோ டாட்டின், மிலாக்கர், ஸோ இதே பிளேயருக்குள்ள கேப்டன் விசி அப்படின்னு வச்சுட்டு ப்ளே பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஓகேவான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இப்போது நம்ம ஐபிஎலுக்கும் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் சேர விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.